வணக்கம் குழந்தைகளே. இப்போது நாம் தமிழில் ஒரு செயல்பாடு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நீங்கள்லாம் ஆர்வமாக இருக்கீங்களா? சரி, நான் இப்போ ஒரு தொடர் சொல்லுவேன். அந்த தொடர் சரியானதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? கைத்தட்டணும். சப்போஸ் அந்த தொடர் தவறானதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? சரி, பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? தொடர்வண்டி தண்டவாளத்தின் கீழே செல்லும். சரி, தொடர்வண்டி தண்டவாளத்தின் மேலே செல்லும். நன்று. மாம்பழத்தின் கொட்டை வெளியே இருக்கும். மாம்பழத்தில் கொட்டை உள்ளே இருக்கும். சரி, கடுகு பெரியது, கடுகு சிறியது. சரி, குரங்கின் வால் குட்டையாக இருக்கும். குரங்கின் வால் நீளமாக இருக்கும். சரி, தென்னை மரம் உயரமானது. சரி, மாடிக்கு செல்ல படி ஏற வேண்டும். அடுத்தது, ஆண் மயிலுக்கு தோகை உண்டு. சரி, இரவில் சூரியனை பார்க்கலாம். பகலில் சூரியனை பார்க்கலாம். குதிரை மெதுவாக ஓடும். குதிரை வேகமாக ஓடும். ஓகே. பனிக்கட்டி வெப்பமாக இருக்கும். பனிக்கட்டி குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே, இப்போ நாம் இந்த செயல்பாடு மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எதிர்ச்சொல். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எதிர்ச்சொல் தெரிஞ்சுக்கிட்டோம். பிடிச்சிருந்துச்சா உனக்கு இந்த செயல்பாடு? ஓகே.